ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்ட். சரிங்களா? எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மேக்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டோட செட் 4 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? அதில் இருக்கிற கொஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் எழுதலை அப்படின்னா டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தப்பு பண்ணியிருப்பீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். சரியா? கிளியர் கட்டான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். சரிங்களா? அதனால தயவுசெய்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போயிட்டு அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸை பாருங்கள். சரியா? அதே போல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போதான் நான் இது போல் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வரப்போகிற எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? சரிங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாங்க. அப்படியே கொஸ்டினை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு நான் தடி சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்கள் 2 லாங்குவேஜ்லையும் மாற்றிக்கலாம். சரிங்களா? அதே போல் இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கான டைம் இங்கே ஓடிட்டு இருக்குங்க. சரிங்களா? டைம் இங்கே டிஸ்பிளே ஆகும். சரியா? நான் இப்போ இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? அப்போ தான் உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா டைம் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் டைம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சரியா? அந்த டைம் வச்சு நம்ம போடும்போது எந்த அளவுக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் டிசைட் பண்ண முடியும். எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால தயவுசெய்து டைம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. 5x² மற்றும் 3xy இன் மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன? தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன ப்ரொபோர்ஷன்? தேர்ட் ப்ரொபோர்ஷன். நமக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா அதோட ரூல்ஸ் தெரியும். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு சம பார்த்துருப்போம் இல்லைங்களா? தேர்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஏ இஸ் டு பி ப்ரொபோர்ஷனேட் சி இஸ் டு டி. சரியா? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். சரியா? இந்த கடைக்கோடியில் இருக்கு இல்லைங்களா, ஏடி, இதை பெருக்கினாலும் இந்த மீன் டேர்ம், சரியா, இதுதான் சராசரி உறுப்புன்னு சொல்லுவோம், பி அண்ட் சியை. இது ரெண்டை பெருக்கினாலும் சமனா இருக்கும். ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. இதை மறந்துடவே கூடாது. சரியா? இதை பேஸ் பண்ணி மேக்சிமம் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே ஒரு கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. சரியா? எல்லா கொஷின் பேப்பர்லையுமே மேக்சிமம் ஒரு கொஷின் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஷின் பேப்பர் ரொம்ப ரேராக தான் கேட்கறது இல்லை. பெரும்பாலும் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இதை பேஸ் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏடி ஈக்குவல் டு பிசி அப்படின்னா நமக்கு இது என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கணும். இதை பி அண்டு நம்மகிட்ட தேர்ட் கேட்குறாங்களா, சரி சின்னு எடுத்துக்கோங்க. சரியா? இதையும் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் இதை 2 times ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. இது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இப்போ பாருங்க, 5x² is to 3xy. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணணும் நீங்கள். சரியா? என்ன பண்ணோம்? 3xy. சரியா? இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம், இதை டிவைட் பண்ணும். சரிங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 3xy into 3xy divided by 5x². சரிங்களா? 5x² என்ன அர்த்தம்? 5x into x அப்படின்னு அர்த்தம். 2x இருக்கா? அப்போ இந்த 2xக்கு இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். சரியா? சரிங்களா? இப்போ பாருங்க, 3 into 3 என்ன வரும் அப்படின்னா 9 வரும். y into y என்ன வரும் அப்படின்னா y² வரும். சரிங்களா? இங்கே 5 மட்டும்தான் இருக்கு, டிவைட் பை 5. சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 9y² by 5. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். சரியா? ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இதை 3 முறை கொடுத்துருவாங்க. ஏபிசியை கொடுத்துருவாங்க, அப்போ டிஏ
டியை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இதை நீங்க மறந்துடக்கூடாது. சரி, இதை அப்படியே என்ன பண்ணும், ஒரு முறை நீங்க ரிப்பீட் பண்ணணும். சரியா? அதாவது தேர்ட் ப்ரொபோர்ஷன் எப்ப கேட்டாலும் இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? சரி, ஏன் இது மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல ஃபுல்லாவே நான் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனை கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதனால எல்லா வீடியோல இருக்கிற கொஸ்டின்ஸையும் பாருங்க. சரியா? இது வந்துட்டு 22வது வீடியோவை நம்ம அப்லோட் பண்றோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 21 வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே ஒரு தாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோல இருக்கிற கொஸ்டின்ஸை பாருங்க. இன்னும் நான் சொல்லி தரது எல்லாமே இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். சரி, எந்தெந்த ஷார்ட்கட் சொல்லி தந்தாலும் அந்தந்த ஷார்ட்கட்டை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, நம்ம அடுத்த பார்க்கலாங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A shopkeeper sells oil at 200 per liter, which he purchased for rupees 160 per liter, but he gives only 800 milli of your oil instead of 1 liter while selling. Find the actual percentage of profit. சரியா? அப்படியே தமிழ்ல ஒரு முறை பார்த்துடலாங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு கடைக்காரர் 1 லிட்டர் எண்ணெயை ரூ 200க்கு விற்கிறார். அவர் 1 லிட்டர் ரூ 1600க்கு வாங்கினார். ஆனால் அவர் விற்கும்போது 1 லிட்டருக்கு பதிலாக 800 மில்லி எண்ணெயை மட்டுமே கொடுக்கிறார் எனில் அவர் லாபத்தின் உண்மையான சதவீதத்தை கண்டறியவும். சரிங்களா? பாருங்க, இவரு 2 வகையா லாபம் சம்பாதிக்கிறாரு. ஒன்னு எப்படி அப்படின்னா 160க்கு வாங்கி 200க்கு விற்கிறார். சரியா? மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 லிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 800 மில்லியை மட்டும் தான் கொடுக்கிறார். அப்ப விலையிலையும் லாபத்தை சம்பாதிக்கிறாரு, எடையிலையும் லாபத்தை சம்பாதிக்கிறாரு. சரியா? அப்ப 2 வகையான லாபத்தை அவர் சம்பாதிக்கிறார். இப்ப ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு விலையில எவ்வளவு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேட்ல. சரியா? ரேட்ல எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அசல் விலையில இருந்து 160 ரூபாய்க்கு வாங்கின பொருளை சரி 200 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அது எவ்வளவு லாபம்? 160க்கும் 200க்கும். சரியா? 200க்கும் 160க்கும் உள்ள வித்தியாசம். சரியா? இது அசல் விலை காஸ்ட் பிரைஸ், இது விற்பனை விலை செல்லிங் பிரைஸ். அப்ப 40 ரூபாயா? அப்ப 40 ரூபாங்கிறது என்ன சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன வந்துடும்? எத்தனை பர்சன்டேஜ்னு வந்துருமா? சரிங்களா? இப்ப இது 10 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது அடிச்சா 5 டைம்ஸ். அப்ப 5 பெருக்கல் 5. அப்ப 25% ஆல்ரெடி லாபம் சம்பாதிச்சிட்டாரு. சரியா? 25% ஆல்ரெடி லாபம் சம்பாதிச்சிட்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 800 கிராம் தான் கொடுத்துருக்காரு. சரியா? 800 கிராம வித்தே 800 மில்லிய வித்தே. சரியா? 800 மில்லிகிராம் வித்தே அவரு 25% லாபம் அப்படின்னா அசல் எப்பயுமே நம்ம 100% வச்சுக்கணும். சரியா? அசலை நம்ம எப்பயுமே 100% வச்சுக்கணும். அதே தள்ளுபடி கொடுக்குறோம்னா விற்பனை விலையை 100% வச்சுக்கணும். அது மறந்துடவே கூடாது. சரியா? அப்ப 800 மில்லியை வந்துட்டு விற்கும் போது என்னன்னா லாபம் 25%. அப்ப அசல் 100, அதுக்கு மேற்பட்டு வர்றதை தான் நம்ம லாபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு 125% சம்பாதிக்கிறார். சரியா? அப்ப மீதி 200 மில்லி இருக்கும்ல, அதுக்கு இதே விலைக்கு விற்கும் போது எவ்வளவு லாபம் சம்பாதிப்பார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எப்ப இப்படி கொஸ்டின் மார்க் போட்டாலும் டயகனல்ல கீழே போட்டுக்கோங்க. சரியா? வகுத்தல்ல போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் மேல பெருக்கிக்கணும். சரியா? 800 வகுக்கணும், 200 இன்ட்டு 125 பெருக்கணும். அப்ப 200 இன்ட்டு 125 வகுத்தல் 800. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. இதை 2 வச்சா 1, இது 4 முறை. சரியா? இப்ப 125 4ஆல வகுத்துருங்க. இதை அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா 3 முறை. சரியா? 5ல வந்துட்டு 4 ஒரு முறை இருக்கும். மீதி என்ன இருக்கும்? 1/4. 1/4 என்ன மீனிங்? 0.25 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப பாருங்க, இது 2வதா எடை மேல அவருக்கு கிடைச்ச லாபம். அப்ப கிடைச்ச லாபம் 25%ங்க. 2வது கிடைச்ச லாபம் 31.25. சரிங்களா? இப்ப பாருங்க, அவருக்கு மொத்தமா எவ்வளவு லாபம் அப்படின்னா ஆல்ரெடி 25% விலையில மேற்கொண்டு 31.25 எடையில. அப்ப எவ்வளவு கிடைக்குது பாருங்க. 2, 5, இங்க 6, இங்க 5. 56.25% தான் இவருக்கு கிடைச்ச உண்மையான லாப சதவீதம். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதுங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஆன்சரை பிக் பண்றேன் அப்படின்னா இது ஹைட் ஆயிடும், டெலிட் ஆயிடும்.
இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது என்ன சொல்றாங்க பாருங்க. ஆனந்த் அசைவற்ற, சரியா, அசைவற்ற அப்படின்னா நிலையான தண்ணீர், அது சரியா, எந்த ஒரு நகர்வும் இல்லை, சரியா, அந்த தண்ணி அப்படியே எப்படி நம்ம ஏரியில குளத்துல குட்டையெல்லாம் நிக்கும்ல, அந்த மாதிரி தண்ணி, சரிங்களா. அசைவற்ற நீரில் மணிக்கு 8 கிலோமீட்டர் நீந்துகிறார், சரியா, எந்த ஒரு மோஷனும் இல்லாத தண்ணீரில் 8 கிலோமீட்டர் நீந்துகிறார். அவர் நீரோட்ட திசையில் நீந்துவதை விட 3 மடங்கு நேரம் எதிர் நீரோட்ட திசையில் நீந்த எடுத்துக் கொள்கிறார் எனில் நீரோட்டத்தின் வேகம் என்ன? சரியா, நீரோட்டத்தோட வேகம் என்ன? தமிழ்னு புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, அப்படி இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர்ல, சரியா, நிலையான நீரில் எந்த ஒரு நீரோட்டமும் இல்லாம அப்படியே நிக்குது இல்ல, ஸ்டேக்டு வாட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டாண்டிங் வாட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டேஷனரி வாட்டர் அல்லது ஃபிக்ஸ்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரால் 8 கிலோமீட்டர் நீந்த முடியுமா வேகத்துல, 8 கிலோமீட்டர் மணிக்கு நீந்த முடியுமா. அதுவே thrice as long to row up as to row down the stream, find the speed of the stream அப்படின்னு சொல்றாங்க, சரியா. அப்ப அவரு அப்ல போன அதே தூரம் தான், சரியா, டவுன்லயும் வந்திருப்பாரு, சரிங்களா. அப்ப தூரம் இங்கே ஒண்ணு, சரியா. அப்ப எப்பயுமே தூரமானது நிலையாக இருந்தால், சரியா, டிஸ்டன்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸடா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், டைமை அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்பீடோட விகிதம் கிடைச்சிடும், சரியா. அப்ப இந்த இடத்துல டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் வந்துட்டு 3 பங்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் வந்துட்டு 1 பங்கு நேரத்திலேயே வந்துடுறாரு. உதாரணமா இது 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீரோட்ட திசையில போகும்போது, நீரோட்டத்தோட எதிர் திசையில போகும்போது 3 பங்கு நேரம் எடுத்துக்கிறாரு, அதாவது 3 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அப்ப வேகம் அப்படின்னா அப்ஸ்ட்ரீமோட வேகம் 1 பங்கு தான் இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமோட வேகம் 3 பங்கு இருக்கும், சரிங்களா. சரிங்களா, இப்ப நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 8 கிலோமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர், சரியா, நிலையான தண்ணீரில் அவரோட வேகம். ஸ்டில் வாட்டர்னா என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம், சரியா, 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி, சரிங்களா, நம்ம வந்துட்டு 2ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன வருதோ, சரியா. எப்பயுமே பாருங்க, அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்டில் வாட்டர் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும், இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 4, 4/2, 4/2னா 2 தான் வரும், 2 பங்கு தான் என்ன எதுக்கு சமம் அப்படின்னா ஸ்டில் வாட்டரான 8 கிலோமீட்டருக்கு சமம், சரியா. இப்ப நம்ம கிட்ட ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கேட்டிருக்காங்க, சரியா, அதாவது நீரோட்டத்தோட வேகம், ஸ்பீட் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்பீட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா என்ன பண்ணா, இந்த ரெண்டையுமே மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்பீட் ஆஃப் கரண்ட் கிடைக்கும். அப்ப 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2, -2ன்னு போடக்கூடாது, சரியா, டிஃபரன்ஸ் தான் நான் சொன்னேன். டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, வித்தியாசம் அப்படிங்கும்போது தான், சரியா. அப்ப 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் 2, 2ஆல வகுத்தீங்கன்னா 1 பங்கு. அப்ப 1 பங்கு என்ன அப்படின்னா ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாமா. கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். 2 பங்கு 8 கிலோமீட்டர்னா 1 பங்கு என்ன, ஈஸியா உங்களால போட முடியும். சில பேருக்கு இது புரியல அப்படின்னா எப்பயுமே கொஸ்டின் மார்க்கோட டயகனல்ல நான் கீழே போட சொல்லியிருக்கேன், மீதி ரெண்டையும் நான் மேல இன்ட்டு பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப என்ன வரும், 1 × 8 வகுத்தல் 2, சரியா. இதை அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 4 வருமா, இது ஒரு முறை வரும், 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா இது 4 முறை வரும், சரியா. அப்ப 4 கிலோமீட்டர் பர் ஹவர், மணிக்கு அவரு அந்த தண்ணீரோட வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல அது போகும், சரிங்களா. இதுதான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா. இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் வந்துட்டு ஆன்சரை போய் பிக் பண்ணிடுறேன். ஆன்சர் வந்து இதுதான், சரிங்களா, இது ஆன்சர் 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அப்படியே தமிழ்ல பார்த்தலாம். ஒரு மோட்டார் பைக்கின் மதிப்பு ஆண்டுக்கு, ஒரு மோட்டார் பைக்கின் மதிப்பு ஆண்டுக்கு 10% குறைகிறது. மோட்டார் பைக்கின் தற்போதைய மதிப்பு ரூ. 1,00,000 என்றால் 36 மாதங்களுக்கு பிறகு
அதன் மதிப்பு என்னவாக இருக்கும். சரியா? இப்ப அதோட மதிப்பு என்ன சொல்றாங்க அப்படி இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். இப்ப அதனுடைய மதிப்பு என்ன சொல்றாங்க? 1,00,000 சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுக்கு 10% என்ன ஆகுதான்? டிப்ரிஷியேட் ஆகுதான். சரியா? தேய்மானம் ஆகுதான், குறைஞ்சுக்கிட்டே வருதான். அப்ப 36 மாதங்களுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப பாருங்க, டிப்ரிசியேஷன் அப்படின்னா அசல் மதிப்பை நம்ம என்னன்னு வச்சுக்கணும்? 100% வச்சுக்கணும். சரியா? அதுல 10% குறைஞ்சிச்சுன்னா எத்தனை பர்சன்ட்? 90%. சரியா? 90% நம்ம என்ன சொல்லுவோம்? 90 divided by 100ன்னு சொல்லுவோம். 90 என்னன்னு சொல்லுவோம்? 90 divided by 100ன்னு சொல்லுவோம். அப்ப அதை 90 அப்படியே அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 0.9 அப்படின்னு வரும். 0.9. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 36 மந்த்ல எத்தனை 12 மாசம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. சரியா? காரணம் என்னன்னா பெர் ஆனம் அப்படின்னா ஆண்டுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப 36 மாசத்துல எத்தனை 12 இருக்கும்? 3 12 இல்லையா? 3 ஆண்டுகள் இருக்குமா? 3 ஆண்டுகள் இருக்கும். சரிங்களா? அப்ப அவங்க கேட்கறது என்னன்னா 1,00,000 1,00,000 மதிப்பானது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 10% தேய்மானத்தில் அதனுடைய மதிப்பு என்ன இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணா ரொம்ப சிம்பிளா இப்படி போட்டுக்கலாம். 10 லட்சம் 10 லட்சம் இல்ல 1,00,000 1,00,000 இன்டு 0.9 0.9 3 ஆண்டுகள் அப்படிங்கும்போது கியூப் போட்டுக்கலாம். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க ஸ்கொயர் கியூப்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அட்லீஸ்ட் 10 கியூப் இருக்கலமாச்சும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியா இன்ஸ்டன்டா ஆன்சர் போடுறதுக்குலாம் அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஸ்கொயர் பாருங்க, கியூப் அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கியூப் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 வரைக்கும். சரியா? ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்னதான் ஷார்ட்கட் நமக்கு தெரிஞ்சாலும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஸ்பீடா இருக்கும். சரியா? நமக்கு அந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப இது என்ன வரும்? 729 புள்ளி 729 புள்ளி 9 புள்ளி 9 புள்ளி 9 பெருக்கிறீங்கன்னா புள்ளி 729 வரும். சரியா? 9 கியூப்னா 729, 3 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அது பெருக்குன்னா என்ன வரும்? 7 2 9 7 2 9. இந்த 3 புள்ளிக்கு 3 0 போயிடும். அப்ப இந்த 2 0 மட்டும் வந்துடும். சரியா? அப்ப மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 72,900. சரியா? 72,900. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? 72,900. புரியுதுங்களா நான் சொல்றது? ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். நீங்க கியூபு ஸ்கொயர்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாய்ப்பாடு 20ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் இருந்தாதான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே எந்த ஒரு டிலேவும் இல்லாம ப்ராப்பரா அந்த டைம்குள்ள ப்ராப்பரான கரெக்டான ஆன்சரை உங்களால போட முடியும். சரியா? ப்ராப்பரான ஆன்சரை உங்களால போட முடியும். சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 72,900. சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average weight of 10 persons increased by 7.9 kg. When a new person replaces one of them weighing 20 kg, what is the weight of the new person? அப்படியே தமிழ்லையும் பார்த்துடலாங்களா? ஒரு புதிய நபர் 20 கிலோ எடையுள்ள ஒருவரை மாற்றும் பொழுது 10 நபர்களின் சராசரி எடை 7.9 கிலோ அதிகரிக்கிறது எனில் புதிய நபரின் எடை என்ன? புதிய நபரின் எடை என்ன? சரிங்களா? நியூ பர்சனோட எடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இது வந்து சராசரி வந்து ஒரு இதாக இருக்கு. சரியா? அது என்ன நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 20 கிலோ உள்ள ஒருவரை என்ன பண்றாங்க? எடையுள்ள ஒருவரை மாற்றும் போது 20 கிலோல வெளியில அமுச்சு விட்டு அதுக்கு பதிலாக புது நபரை சேர்த்தன பிறகு 10 நபர்களோட சராசரி எடை 7.9 கிலோ என்னாச்சு? அதிகரிச்சிருச்சான். சரியா? இதுக்கு ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா டீவியேஷன், அதாவது விலகல்னு சொல்லுவாங்க. சரியா? முன்னாடி சராசரிக்கும் இப்ப சராசரிக்கும் என்ன வந்துட்டு வேறுபாடு இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டீவியேஷன், தமிழ்ல விலகல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப 10 நபருக்கும் பாருங்க, 10 நபருக்கும் 7.9 கிலோ என்ன இருக்கு? அதிகரிச்சிருக்குதான். அதிகரிச்சிருக்குது. சரியா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 79 கிலோ அதிகரிச்சிருக்கு. 79 கிலோ. சரியா? அப்ப உள்ள வந்தவர் வந்துட்டு வெளியில போனவரை விட எவ்வளவு அதிகமா இருக்காரு அப்படின்னா, உள்ள வந்தவர் வெளியில போனவர் 20 கிலோவா? அப்ப உள்ள வந்தவர் அவரை விட 79 கிலோ அதிகமா இருக்காரு.
யாரை விட வெளியில போன இந்த 20 கிலோ ஆள் இருக்காருல்ல, அவரை விட உள்ள வந்தவர் 79 கிலோ கூடுதலா இருக்கார். சரியா? எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு புரியுதா? எவ்வளவு வந்து அதிகரிச்சுது இந்த டீவியேஷன் இன்டு நம்பர் ஆஃப் டேட்டா பண்ணீங்கன்னா எவ்வளவு அதிகமா இருக்காருன்னு சொல்லிடலாம். சரியா? அப்ப அந்த 20 கிலோவை கூட்டினோம்னா அப்ப புதிய நபருடைய எடை என்னவா இருக்கும் அப்படின்னா, உள்ள வந்தாரு இல்ல, அவருடைய எடை வந்துட்டு 99 கிலோ. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 99 kg. சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? இது 99 kg. சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 solid spheres of metal. சரியா? 3 கோள வடிவ உலோகம்னு சொல்லியிருக்காங்க. 3 கோள வடிவ உலோகம்னு சொல்லியிருக்காங்க. whose radii are 1 cm, 6 cm and 8 cm are melted to form another solid sphere. Then the surface area of the new sphere is centimeter square. இதை சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட்டா போடுங்க. சரியா? 2 வந்து கீழே போடாதீங்க, மேலே போடுங்க. சரியா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம எப்பயுமே ஏரியாவை ஸ்கொயர் யூனிட்ல தான் சொல்லுவோம். சரிங்களா? அதுவே வந்துட்டு வால்யூம், அதனுடைய கன அளவு சொன்னாங்க அப்படின்னா கியூபிக் யூனிட்ல சொல்லுவோம். சரியா? சரிங்க. இப்ப நம்ம கேட்கறது வந்துட்டு அதனுடைய பரப்பளவு. சரிங்களா? இப்ப நமக்கு நல்லா இது அப்படியே தமிழ்ல ஒரு தடி பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோகத்தின் 3 திட கோளங்கள் உருக்கி மற்றொரு திடமான கோளத்தை உருவாக்கினால் புதிய கோளத்தின் புறப்பரப்பளவு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இதுல கரெக்டா இருக்கு. சென்டிமீட்டர் வந்துட்டு ஸ்கொயர் வந்து மேலதான் இருக்கு. சரிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே வால்யூம் ஒன்னா தான் இருக்கும். சரியா? என்ன அப்படின்னா இது 3ஐயும் உருக்கி சேரதும், அதே மாதிரி ஒரு புதுசா சேரல அதனுடைய கன அளவும் ஒன்னாதான் இருக்கும். ரெண்டுடைய கன அளவும் ஒன்னா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஸ்பியர் கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது 3 இருக்கும். என்ன மாறும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ரேடியஸ் மாறும். சரியா? அப்ப இந்த ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேடியஸ் இந்த நியூவா செய்யறோம். இது நியூ, இதோட ரேடியஸும். சரிங்களா? இந்த 3க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை 3ஐயும் வச்சு இதோட ரேடியஸை நம்ம சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா இதுல எல்லாத்துலயுமே இந்த 4/3 பை ஆர் கியூப் காமனா தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா இது R1ன்னு வச்சுக்கலாம், இது R2ன்னு வச்சுக்கலாம், இது R3ன்னு வச்சுக்கலாம். நம்ம இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா R4 கண்டுபிடிக்க போறோம். சரியா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. சரியா? வேல்யூவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுக்கு என்ன அப்படின்னா 1 கியூப். சரியா? பிளஸ் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கியூபா, பிளஸ் இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ட்டு பண்ண போறோம் இல்லையா? இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்டு பண்ண போறோம். சரியா? 1 கியூப் பிளஸ் 2 கியூப். ஆமா, இதோட சம் தான். சரிங்களா? சம் தான். இன்ட்டு இல்ல, சம் தான் கூட்ட போறோம். இதெல்லாம் தான் பெருக்க போறோம், இதை கூட்ட போறோம். அப்ப இங்க 4/3 கலர் மட்டும் மாத்திக்கிறேன். இங்க 4/3 பை, அடுத்தது ரெண்டாவது வந்துட்டு R2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா R2 வந்துட்டு 6 கியூப் பிளஸ். சரிங்களா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா R3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். R3 4/3 பை பிளஸ் R3 வந்து பாத்தீங்கன்னா 8 கியூப். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஆரோட மதிப்போட கூடுதல் வந்துட்டு இந்த நியூ ஸ்பியரோட ஆர் இருக்குல்ல, ரேடியஸ் இருக்குல்ல, அதுக்கு சமனா இருக்கும். சரியா? எல்லா ஆரோட மதிப்பும் எதுக்கு சமனா இருக்குன்னா நியூவா நம்ம கண்டுபிடிக்கிறதுனால R4ன்னு சொல்லிட்டு அந்த 3ஐயும் உருக்கி முழுசா ஒரு பெரிய கோலத்தை செய்யறாங்கல்ல, அதுக்கு சமனா இருக்கும். அப்ப இதுக்கான ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இது எல்லாத்தையும் ஒதுக்குங்க. சரியா? இது எல்லாத்தையும் கூட்டுங்க, சம் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்? 1 கியூபு, அப்புறம் 6 கியூபு, அப்புறம் 8 கியூபு. சரியா? அப்போ 1 கியூப்னா 1 தான் வரும். 6 கியூப் அப்படின்னா 216 வரும். 3 கியூப் அப்படின்னா என்ன வரும்? 512 வரும். சரியா? இது அப்படியே கூட்டினா என்ன வரும்னு பாருங்க. இது கூட்டினா 700, இதையும் கூட்டினா 728 ப்ளஸ் 1. அப்போ ஆர் கியூப் என்ன வரும் அப்படின்னா 729. அப்போ ரேடியஸ் என்ன வரும்? இந்த புதுசு, இந்த 4னா R4னா நம்ம புதுசாக செய்யறது, இந்த 3ஐயும் சேர்த்து 4வதா செய்யறது. சரியா? அப்போ கியூப் ரூட் எடுக்கணுமா? அப்போ 729 கியூப் ரூட் என்ன வரும் அப்படின்னா 9 வருமா? 9 × 9 × 9. அப்போ ஆர் அப்படிங்கிற மதிப்பு என்ன அப்படின்னா 9. சரியா? இப்போ பெரிய கோலம் ஒன்று செய்ய போறோம்ல, அதனுடைய ரேடியை ஆரம் என்னவா இருக்கும் அப்படின்னா 9 சென்டிமீட்டர்ல இருக்கும். சரியா? இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பு கேட்டிருக்காங்க. சரியா? சரிங்களா? அந்த புறப்பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க, சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4πr². 4πr². சரிங்களா? அப்போ 4πr² என்ன வரும்? 4 × பைனா, இவங்க எல்லாமே பாருங்க பை வேல்யூலேயே தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம பைனே போட்டுக்கலாம். R² என்ன வரும்? R² 9 × 9. சரியா? அப்போ 9 × 9 81. 81 × 4 என்ன வரும்? 81 × 4 360 ப்ளஸ் 360 வருமா? 360. 80 × 4 வந்துட்டு 360. 4 × 1 வந்துட்டு 364. 360. சாரி 80 × 4னா 320. 90 × 4னா தான் வந்து 360. 80 × 4னா 320 தான் வரும். 320 ப்ளஸ் 1 × 4 4. அப்போ என்ன வரும் அப்படின்னா 324. இந்த பை இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? இந்த பை அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 324 பை தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? இது 81 80 × 4 பண்ணீங்க அப்படின்னா 320. சரியா? 320. நான் 9 × 4னா அது 360 வரும்ல, நான் அப்படி போட்டேன். இது ரெண்டையும் பெருக்கும்போது 81 வரும். 81 × 4னா 320. 320 கூட என்ன பண்ணணும்? நம்ம அந்த 80 அந்த 1 இருக்கு இல்லைங்களா, அந்த 1 × 4 4. சரிங்களா? அப்போ 324. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 324 பை. சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 324 பை. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 36 divided by 2 அப்புறம் y × 3 minus 22 = 8 எனில் y இன் மதிப்பை காண்க. இங்கிலீஷ்லையும் இதே தாங்க இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. சரியா? சிம்பிளிஃபிகேஷன் தானே. சரிங்களா? புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 36 divided by 2 plus y into 3 minus 22 = 8. சரி, அந்த y-யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ மொதல் 36 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை மொதல் டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 18 வரும். ப்ளஸ் சரியா 3 × y அப்படின்னா 3y. சரிங்களா? மைனஸ் 22 = 8. சரிங்களா? இப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 18 - 22 அப்படின்னா என்ன வரும்? 3y மைனஸ் 4. சரிங்களா? = 8 வரும். சரிங்களா? அப்போ 3y = என்ன வரும்னா, இந்த மைனஸை இப்படி இந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா 8 + 4 வரும். சரியா? அப்போ 3y = 12. அப்போ y = என்ன வரும் அப்படின்னா 12/3 வரும். சரியா? அப்போ இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா இது ஒரு முறை, இது 4 முறை. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னா 4. ஒய்யோட மதிப்பு என்னங்க? 4. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4. சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 4 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. தமிழில் பார்த்துட்டு அப்புறம் இங்கிலீஷில் பார்க்கலாம். ஒரு ரயிலின் நீளம் 150 மீட்டர். 3 வினாடிகளில் ரயில் செல்லும் அதே திசையில் மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும்
மனிதனை கடந்து செல்கிறது எனில் ரயிலின் வேகத்தை கண்டறியவும். ரயிலோட ஸ்பீடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? The length of the train is 150 meters. In 3 seconds, it passes a man traveling at 2 km per hour in the same direction as the train. Determine the train's speed. சரியா? ட்ரெயினோட வேகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவோம்? ட்ரெயினோட லென்த் டிவைடட் பை அதோட டைம். லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் டிவைடட் பை 3 செகண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடு கிடச்சிடும். என்ன ஸ்பீடு இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் கிடைக்கும். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா இப்போ ஒரே திசையில் நம்ம பயணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணுறேன். சரிங்களா? இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் 2 பேர்த்துக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். என்ன இது 10க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த வித்தியாசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் ஸ்பீட்னு சொல்லுவோம், ஒரே திசையில் செல்லும் போது. சரியா? அதுவே எதிர் திசையில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 8 கிலோமீட்டரில் போகிறேன், அவர் வந்து 10 கிலோமீட்டரில் வராரு அப்படின்னா, சரியா, மணிக்கு நான் 8 கிலோமீட்டர் வேகத்துலையும் அவர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துலையும் வரோம் அப்படின்னா நம்ம அப்போ வேகத்தை என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் பர் ஹவர்னு போடணும். சரிங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு அதான் வரும். சரிங்களா? இது அப்படியே அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 5 50. சரியா? 50 இது மீட்டர், இது செகண்டா? மீட்டர் பர் செகண்ட். சரியா? நமக்கு ஆன்சர்ல எல்லாத்துலையும் பாருங்களேன் கிலோமீட்டர் யூனிட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? என்ன யூனிட்ல? கிலோமீட்டர் யூனிட்ல. அப்போ நீங்கள் இந்த 50 என்ன பண்ணா இன்டூ 18/5 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாறிக்கும். சரியா? அதுவே கிலோமீட்டரா இருக்கிறத மீட்டர் பர் செகண்டா மாற்றணும்னா இன்டூ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கணும். 5/18 போட்டுக்கணும். அப்போ இதை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க 10. அப்போ என்ன வரும்னா 180 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும். இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. சரியா? ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இந்த 180. சரிங்களா? அப்ப அந்த ட்ரெயினோட வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த 180ஓட 2 கூட்டிக்கணும். சரியா? அப்ப என்ன வரும்? 182 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஏன் ஆட் பண்றோம்? சேம் டைரக்ஷன்ல போனதுனால ட்ரெயினோட வேகம் கம்மியா இருக்கும். சரியா? ஏன்னா இந்த 2 கிலோமீட்டர் அதில் மைனஸ் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கும். ஆனா நம்ம ஒரிஜினல் ஆன்சர் ட்ரெயினோட ஸ்பீடை சொல்லணும் அப்படின்னா அப்போ ஒரிஜினல் ஆன்சர் என்ன வரும்? அந்த 2 கூட்டின பிறகு தான் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 182 கிலோமீட்டர் பெர் ஹவர். 182 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாங்களா? அடுத்த சம் பாருங்க. Two cars start taking laps of a circular track of 3.6 kilometers at the same time of 12 p.m. They start from the same point and they are moving in the same direction. The speeds are 72 km per hour and 90 km per hour respectively. At what time will they car meet again? திரும்ப எப்ப ஒருத்தர் சந்திச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படியே தமிழ்லயும் பார்த்துடலாம். தமிழ்ல அப்படியே பாருங்க. 2 கார்கள் ஒரே நேரத்தில் மதியம் 12 மணிக்கு 3.6 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் செல்ல தொடங்குகின்றன. அவை ஒரே புள்ளியிலிருந்து தொடங்கி ஒரே திசையில் செல்கின்றன. அவற்றின் வேகம் முறையே 72 கிலோமீட்டர் மற்றும் 90 கிலோமீட்டர் எனில் கார்கள் மீண்டும் எந்த நேரத்தில் சந்திக்கும்? சரியா? எப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்குலரா சுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? 2-3 பேர் வந்துட்டு ஒரே புள்ளியில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்ப திரும்பவும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நீங்க எல்சிஎம் எடுக்கணும். சரியா? எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம எப்பயுமே எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா டைம்க்கு எடுக்கணும். சரியா? எதுக்கு எடுக்கணும்? இந்த மாதிரி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் சம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம டைமுக்கு தான் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். சரியா? அந்த டைமுக்கு தான். இப்போ டைமுக்கு நமக்கு தெரியும். டைம் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வேகம்னு போடுவோம். சரியா? இந்த இடத்துல தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காருக்கான தூரமும் 3.6 தான். செகண்ட் காருக்கான தூரமும் 3.6 தான். சரியா? ஆனா இதனுடைய வேகம் ஸ்பீடு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கார் வந்துட்டு 72 கிலோமீட்டர் மணிக்கு பயணிக்குது.
ரெண்டாவது கார் மணிக்கு 90 கிலோமீட்டர் பயணிக்குது. சரிங்களா? இது 72 கிலோமீட்டர், இது 90 கிலோமீட்டர் பயணிக்குது. இந்த மாதிரி பின்னத்துக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னா மேல இருக்கு இல்லைங்களா அந்த நியூமரேட்டர் வேல்யூஸ், இதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். கீழே அந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதுக்கு என்ன பண்ணா ஹெச்சிஎஃப் எடுக்கணும். மறந்துடக்கூடாது. மேல இருக்கிற நியூமரேட்டருக்கு எல்சிஎம், கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப். அப்ப சேம் நம்பருக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னா 3.6 தான் இருக்கும். சரியா? சேம் நம்பர்ஸ்க்கு 3.6க்கும் 3.6க்கும் இங்க எழுதுறேன் பாருங்க. இந்த எழுதுறேன் பாருங்க. 3.6க்கும் எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னா 3.6 தான் இருக்கும். அதுவே ஹெச்சிஎஃப் 72க்கும் 90க்கும் ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? 72க்கும் 90க்கும் ஹெச்எஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்படியே ஹெச்எஃப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வாய்ப்பாடில் இதை அடக்கலாம்? 12ல் வேண்டாம், 9ஆம் வாய்ப்பாடில் எடுத்தோம் அப்படின்னா இது 8 முறை, இது வந்து 10 முறை. சரியா? மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்க அப்படின்னா இது 4, இது 5. சரியா? அப்போ ஹெச்எஃப் அப்படின்னா என்னன்னா இது 2ஐயும் பெருக்கிக்கணும், 9ஐயும் 2. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த 4, 5ஐயும் ஒரே நம்பரால் வகுக்க முடியாது. இந்த கொடுக்கப்பட்ட நம்பர்ல எதுவும் ஒரே நம்பரால வகுக்க முடியல அப்படின்னா அப்படியே நிறுத்திக்கணும். இதுதான் வந்துட்டு அதோட ஹெச்எஃப். அப்போ 9, 2. சரியா? 9 × 2 தான் ஹெச்எஃப் ஓட மதிப்பு. அப்ப ஹெச்எஃப் என்ன வரும் அப்படின்னா 9 × 2 அப்ப 18. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுத 18ஆல வகுத்துடணும். சரிங்களா? இப்ப 18ஆல வகுக்கும்போது பாருங்க, இங்க புள்ளி இருக்கா, அப்ப இதையும் 10 இதையும் 10ஆல பெருக்குனீங்கன்னா இந்த புள்ளி வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அப்ப மேல 36ன்னு போட்டுக்கலாம், கீழே 180ன்னு போட்டுக்கணும் 10ஆல பெருக்கிறதுனால. சரியா? இப்ப இதை அப்படியே அடிங்க. இது என்ன வரும்? 18ஆல அடிச்சா 2 முறை வரும். இதை 18ஆல அடிச்சோம்னா 10 முறை வருமா? இது 2 முறை வரும், இது 10 முறை வரும். மீண்டும் இதை அடிச்சோம்னா இது 1 வரும், இது 5 வரும். சரியா? அப்ப எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 1/5. சரியா? 1/5. இது பாருங்க, நம்ம இது 1/5ன்னு ஃபிராக்ஷன்ல வருதுன்னா இது மினிட்ஸா இருக்குதுன்னு அர்த்தம். இதை மினிட்ஸா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்டூ 60 போடணும். சரியா? அப்ப இன்டூ 60 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 12 மினிட்ஸ் வரும். அப்ப 12 மினிட்ஸ். சரியா? அப்ப 12 மினிட்ஸ் கழிச்சு ரெண்டும் வந்துட்டு ஒன்ன சந்திச்சுக்கும். சரியா? அப்ப நம்ம கிட்ட ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் டைம் 12. அப்ப 12 PM மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறது. திரும்ப எப்ப மீட் பண்ணிக்கணும்னா 12 நிமிடங்கள் கழிச்சு மீட் பண்ணிக்கும். அப்ப ஆன்சர் என்ன பண்ணும்? நீங்க அந்த 12ஓட இந்த 12 ஆட் பண்ணிக்கணும். சரியா? 12 PM-ஓட இந்த 12 நிமிடங்களை ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12க்கு வந்து ரெண்டும் மீட் பண்ணிக்கும். சரியா? 12க்கு ரெண்டும் மீட் பண்ணிக்கும். அப்ப 12 hours and 12 minutes தான் இதுக்கான ஆன்சர். சரியா? 12 PM அப்படின்னு சொல்றது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரைட், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் மீது ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டியில் 2வது ஆண்டில் பெறப்பட்ட வட்டி. சரி, 2 ஆண்டுகளில்னு அவங்க சொல்லல. இந்த இடத்துல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா 2வது ஆண்டில். சரியா? முதல் ஆண்டில் எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியாது, ஆனா 2வது ஆண்டில் மட்டும் 1300 இல்லையா? முதல் ஆண்டில் வந்துட்டு 1000 வாங்கியிருக்கலாம், இதை விட கொஞ்சம் கம்மியா வாங்கியிருக்கலாம், இந்த 1300 கம்மியா வாங்கியிருக்கலாம், அது தெரியாது. ஆனா 2வது ஆண்டு மட்டும் அவர் 1300 ரூபா வாங்கியிருக்காரு. சரியா? ஆகும் அசலின் மதிப்பை தோராயமாக காண்க. சரியா? அப்ராக்சிமேட்டா என்ன வந்துட்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. On a certain principle, the compound interest compounded annually for the second year at 20% per annum is rupees 1300. The principal is considered nearest integral value. சரியா? தோராயமா சொல்லுங்க. நியரஸ்ட் வேல்யூவை ரவுண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 20% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொதல் வருஷத்துக்கு 20% தான் கிடைக்கும். சரிங்களா? 2வது வருஷத்துக்கு என்ன ஆகும்னா இந்த 20க்கு ஒரு 20% வரும். அப்ப 20க்கு 20% என்ன வரும் அப்படின்னா அப்படியே 20 ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை 100 போட்டுருங்க. 20 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 400. சரியா? டிவைடட் பை 100 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 20க்கு 20% 4. சரியா? அல்லது 20க்கு 10% என்ன 2. அப்ப 20% என்ன 4. அப்ப 24% வந்துட்டு 2வது வருஷம் கிடைச்சிருக்கும் மொத்தமா. சரியா? மொதல் வருஷம் வந்துட்டு 20% கிடைச்சிருக்கும், 2வது வருஷம் 24. அப்ப இந்த 1300 இருக்கு இல்லைங்களா, அந்த 1300 இது எதுக்கு தெரியுமா சமம்?
24% சமம். அப்ப அசல் எப்பயுமே நம்ம என்னன்னு வச்சுக்கணும் தெரியுமா? 100% வச்சுக்கணும். சரியா? இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரப்போகுது? ஆன்சர் வரப்போகுது. இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணா இது 12 முறை. இது 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணா 6, மீதி 1, 5, 0. சரியா? மேற்கொண்டு 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சா இது 6. இது வந்து என்ன வரும் அப்படின்னா 325 வரும். சரியா? மேற்கொண்டு இது அடிக்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வரும். 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சா இது வந்து என்ன வரும் அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சோம்னா இது 50 முறை வரும். சரியா? இப்போ என்ன வரும் அப்படின்னா 325 இன்ட்டு 50 வகுத்தல் 3 வரும். சரிங்களா? அப்போ 3 இதையும் பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3 5 15. அப்போ வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 1500 5000 வரும். அப்புறம் 3 25 இல்லைன்னா இது இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா 100ஆல் 2 0 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன் கவனிங்க. இது மாதிரி 50ஆல் பெருக்க சொன்னால் என்ன பண்ணுறீங்கன்னா 2 0 100ஆல் பெருக்கி 2 0 போட்டு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இது எதுக்கானது வேல்யூ அப்படின்னா பெருக்கல் 50க்கு சமம். சரியா? அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு முறை. சரிங்களா? மீதி 1 6 முறை, இங்கே 2 முறை, மீதி 1 5 0. சரியா? அப்போ 16,250 வரும். சரிங்களா? 16,250 டிவைட் பை 3ங்க. சரிங்களா? அப்போ டிவைட் பை 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 5, மீதி 1, 12ல் வந்து எவ்வளோ முறை இருக்கும் அப்படின்னா நாமும் 12, இங்கே 1 வரும். சரிங்களா? மீதி 1 இருக்கும். 1னா 3. சரியா? அப்போ 5413. 5413 இல்லையே, 5416 தான் இருக்கு. நம்ம இங்கே ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா? இங்கே 325. இது 325 கரெக்டு. 325 கரெக்ட் தானே? இதை அடிச்சதில் ஏதாவது தப்பு இருக்கா? இங்கே என்ன பண்ணோம்? 4னா 12, 12னா இங்கே 6 முறை வந்துச்சு. சரியா? இங்கே 12 2ஆல் அடிச்சா, அதே வந்து இங்கே 2ஆல் அடித்தோம்னா 6050. 650 கரெக்டு. திருப்பி அதை 2 அடிச்சா 325. இதை அடிச்சோம்னா என்ன வந்துச்சு? 325னா இல்லை, இது 2250னா இது இங்கே அடித்தது இது ஒரு முறை, மீதி 1னா இது 6 முறை, இது அடித்தோம்னா இது 2 முறை, மீதி 1னா 5. இதுவும் கரெக்ட் தான். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு அடிச்சுன்னா 5 5க்கு 5, மீதி 1, 12னா 4. அவ்வளோதான். 5ல் 3 வந்து ஒரு முறை, மீதி 2. இங்கே தான் இங்கே கேன்சல் பண்ணதை தப்பு பண்ணியிருக்கோம். ரைட். ஒன்றும் இல்லை, 4ஆல் இல்லை 3ஆல் தானே அடித்தோம். அப்போ இங்கே 2 வரும். சரியா? 20ல் 3 அடித்தோம் அப்படின்னா 6. சரி, 20ல் 3 அடித்தோம்னா 6, 6 18, மீதி 2/3 இருக்கும். 2/3 அப்படின்னா 0.66ன்னு போயிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5416.66ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ இதை நியரஸ்ட்டாக ரவுண்ட் பண்ணணும், அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 5416. சரியா? 413 வந்தாவே நம்ம இதை எடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தாட்டி செக் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, அப்போ 5416 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 5416. சரிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது வரைக்கும் நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். சரிங்களா? அதே போல் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம அருண் அகாடமி எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜிஎஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுவும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.